கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் எங்கே இருக்குன்னா, 1 நாளாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். தைரியமாய் இரு, நாம் நம்முடைய ஜனத்துக்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அப்போ யார் தைரியமா இரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், யோவாப் என்பவர் தன்னோட சகோதரனாகிய அபிசாயிக்கு சொல்கிறார். இதை ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு பெரிய போருக்கு ஆயத்தமான மாதிரி கூட்டம் கூடிருச்சு. சீரியர்களும் வந்துட்டாங்க, அம்மோனியரும் வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்யறது? இஸ்ரவேல் ஜனங்களை காக்க வேண்டியிருக்குது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ தன்னுடைய சகோதரனாகிய இந்த அபிசாயிக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யோவாப் என்ன சொல்கிறேன்னா, தைரியமாக இரு. இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் ஜனங்கள் வளைந்து கொண்டு இருக்கலாம். நமக்கு வேண்டாத காரியங்களை செய்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கலாம். நம்மளை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காகவே வந்திருக்கலாம். அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, நீ தைரியமாக இரு. அந்த தைரியத்தை விட்டுறக்கூடாது. நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, நம்ம பயந்துடக்கூடாது, கவலைப்பட்டுறக்கூடாது. இந்த டைமில் தான் நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. எந்த மாதிரி சூழ்நிலை நம்மளை நெருக்கிட்டு வந்தாலும் நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் அப்படி தைரியமாக இருக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்ய முடியும். அழுது புரண்டு, ஐயோ என்னால் முடியல, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு எதிர்த்து இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தால், அந்த தைரியம் இல்லைன்னு சொன்னால் நம்மளால் அந்த போரில் வெல்ல முடியாது. ஆனால் தைரியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்க. ஆண்டவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். தமது பார்வைக்கு நலமானது. ஆண்டவரை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நன்மையான ஈவு எல்லாம் எங்கேருந்து வருதான்? பரலோகத்தில் இருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து வருகிறது. எல்லாமே நலமானது. ஆண்டவர் நலமானதை மாத்திரம்தான் செய்வார். நன்மையானதெல்லாம் ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து நமக்கு வந்திருக்கு. இத்தனை வருஷங்கள்லையும் நம்ம எண்ணி பார்க்க முடியுமா எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோன்னு சொல்லிட்டு? அது எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. நலமானது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அதுவும் விசேஷமா இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு சாதகமாக நமக்காக வேண்டி யுத்தம் செய்ய வந்துருவாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி யாத்ராகம புஸ்தகத்தில் 14:14 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் நான் போருக்கு போறேன், நான் போராடுவேன், நான் சண்டை போடுவேன், நீ சும்மா இருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் செய்ய நினைச்சா அது தடைபடவே செய்யாது. இந்த யுத்தத்துல அவங்க வெற்றி அடைகிறாங்க பாருங்க. கடைசியில் அவங்க வெற்றி அடைகிறாங்க. அந்த அம்மோனியரும் சீரியரும் ஓடி போயிடுறாங்க. அவங்களால எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இருக்கு. அவங்க நாட்டுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்கும்படி வராங்க. யாரோட உதவியோட? ஆண்டவராகிய இயேசுவோட உதவியோட வராங்க. அதனால நிச்சயமான ஒரு சந்தேகமில்லாத ஒரு வெற்றி இருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம அதே மாதிரி தாவீது பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன பையனாக இருக்கார். எதிர்த்து நின்ன கூட்டம் அந்த பெலிஸ்தர் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்காங்க. எல்லாரும் எப்படா இந்த இஸ்ரவேலர் அப்படியே நம்ம சுதந்திரிச்சு கொள்ளலாம், இஸ்ரவேலருடைய இந்த நாடு சுதந்திரிச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த பிலிஸ்டியன்ஸ் எல்லாமே ஜெயண்ட் சைஸில் இருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பயங்கரமான ஆளுங்க. ஆனால் ஒரே ஒரு தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தனால, ஆண்டவர் அவரோட இருந்தனால, ஆண்டவர் அவருக்கு நலமானதை செஞ்சார். அந்த ஒரே ஒரு கல்லை வச்சு கரெக்டாக நெத்தி பொட்டில் பார்த்து அடிச்சாரு பாருங்க. அதோட வீழ்ந்தவன் தான். அவன் எவ்வளோ உயரம், அவனுக்கிட்ட எப்படி உள்ள ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல பாருங்க. ஒரு சின்ன கல்லை வச்சு நம்ம ஆள் 17-18 வயசு உள்ள அந்த தாவீது வென்றுட்டான். அதுபோல் இந்த நாளில் நம்ம சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம்.
நம்ம வந்து கம்மியான ஆட்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர் இல்லையா, நான் நலமானதை உனக்கு செய்வேன், நீ தைரியமா இரு, அப்படி இருந்துட்டீங்கன்னா போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையில் அவரை தியானிக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். இந்த தியானம் நமக்கு மனதில் உற்சாகத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க போகுது. இது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தால் எனக்கு என்ன, என்னோட இயேசு இருக்கிறார்ல, எனக்கு இது நிச்சயமாக வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோடு இருப்போம், தைரியப்பட்டு இருப்போம். அதனால நிச்சயமாக நமக்கு தோல்வி இல்லை. இந்த நாளில் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்க எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காக பாடுகளை சுமந்து கொண்டவர், எங்களுக்காக எதை வேணாலும் செய்வீர் அப்பா. இல்லாதவைகளை கூட நீங்க இருக்கிறத போல அழைக்கிற தெய்வம், நீங்க கொண்டு வந்து நிறுத்துவீங்க. என் பிள்ளை கேட்டுட்டா அவளுக்காக நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு கொண்டு வர்ற தெய்வம் ராஜா. நீங்க பலத்த கிரியைகளை செய்கிறவர் நீரப்பா. ஆண்டவரே, உம்மை குறிச்சு நாங்க தியானிக்கணும்னா அப்பா ஒரு நாள் 2 நாள் பத்தாது ராஜா. எங்க வாழ்நாள் முழுசும் நாங்க தியானம் பண்ணா கூட ஆண்டவரே, உம்முடைய முழு அழகை நாங்க தெரிஞ்சிக்க முடியாது. உம்முடைய அந்த பேரன்பு அறிந்து கொள்ள முடியாது. உம்முடைய அந்த காருண்யத்தை பற்றி நாங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ தூரம் ஆண்டவரே, இது மகா பெரிய தெய்வமாக இருக்கிறீங்க. எல்ஷடா என்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் மனுஷனுக்காக இறங்கி தைரியமாக இரு, நான் உனக்கு நலமானதே செய்வேன்னு சொல்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் உற்சாகப்படுத்தும்படி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் அப்பா சோர்ந்து போய் இருக்கலாம், மிகுந்த மனக்கவலையோட என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லி இருக்கலாம் ராஜா. என்ன ஆனாலும் சரி, என் ஆண்டவர் என்னோட இருக்க வரைக்கும் நான் தைரியம் கொண்டு இருப்பேன். கர்த்தர் எனக்கு நலமானதை செய்வாருன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு வெற்றி தான். அந்த விசுவாசத்துல நம்மளை ஆண்டவர் பெருமிதம் அடையும்படி செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலையில உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.